கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 119 சங்கீதம் 92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தை, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள், நெருக்கங்கள். சவுல் மூலமாய் துரத்தி அடிக்கப்பட்டு காடுகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகன் அப்சலோம் மூலமாய் காடுகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். எப்பக்கமும் நெருக்கம். காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிற தாவீது சொல்லுகிற வார்த்தை, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை துக்கப்படுத்தும்படியாக, நம்மை வேதனைப்படுத்தும்படியாக, இந்த வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும், நான் மரித்து போய்விடலாம் என்கிற சூழ்நிலையிலே நம்முடைய சொந்த குடும்பத்திலோ, இல்லை என்றால் வேலை ஸ்தலத்திலோ, இல்லை என்றால் நம் ஊரில் இருக்கிற ஜனங்கள் மூலமாகவோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நெருக்கங்கள் வரலாம். யாருக்கும் எந்த நேரத்திலும் நெருக்கம் வர வாய்ப்புண்டு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை பிடித்துக்கொண்டு, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்காய் நான் வாழ்வேன், வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் வார்த்தைகள் தான் நம்மை தேற்றுகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் தேற்றுகிறது. கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். எந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரே நம்மை பலப்படுத்துவார், திடமனதாக இருக்க உதவி செய்வார், நம்மோடு கூட இருப்பார். வேத வசனம் நம்மை திடப்படுத்தும். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் வரை நம்ம கொண்டு சொல்லும் ஆண்டவராகிய கர்த்தர் துக்கத்திலே அழிந்து போகாதபடி உங்களை காத்து நடத்தி ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.